وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு, அவர் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எந்த வகையிலும் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. இது ஒரு முஸ்லிமுக்கு உரிய இலக்கணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வயதிஹி. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றால், அவருடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் பிற மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த இரண்டு வகையான தீங்கும் பிறருக்கு ஏற்படாத வகையில் ஒருவர் நடந்து கொண்டால் அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய உறுப்புகளால் யாரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. அதேபோன்று நம்முடைய நாவினாலும் நம்முடைய வார்த்தைகளாலும் யாரையும் நாம் காயப்படுத்தக்கூடாது. இரண்டு வகையான துன்பங்களையும் பிறருக்கு தராமல் இருக்கக்கூடியவர். இந்த இரு வகையான துன்பங்களிலிருந்து யார் பிற மக்கள் பாதுகாப்பு அடைந்திருந்தால் அவர்தான் உண்மையான முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறருக்கு தரக்கூடிய துன்பங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, பிறரை பற்றி அவதூறு பேசுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறருடைய பொருளை கையாடல் செய்வது, இப்படி எத்தனையோ விதமான பாவங்கள் இந்த மார்க்கத்திலே பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரை அடிப்பது, பிறருடைய இரத்தத்தை சிந்துவது, இவையெல்லாம் இந்த மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது போன்ற தீங்குகளை தடை செய்வது போல் இன்னொரு வகையான தீங்குகளையும் மார்க்கம் தடை செய்கிறது. அந்த தீங்குகள் விஷயத்திலும் நமக்குரிய எச்சரிக்கையை நாம் கவனமாக அந்த தீங்குகளிலும் இருக்க வேண்டும் என்ற பயிற்சியை நமக்கு வழங்குகிறது. அது என்ன தீங்கு என்றால், அந்த தீங்குகளை மக்கள் பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்வதில்லை. சில தீங்குகள் இருக்கிறது, அதை செய்யக்கூடியவர்களுக்கு அது தீங்கு என்று தெரியும். இந்த கொலை, கொள்ளை போன்ற விஷயங்கள் எல்லாம் இவை பாவம், இது பிறரை பாதிக்கிறது, நம்முடைய இந்த செயல்களால் பிறர் அவதி அடைகிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக விளங்கும். அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தான் இந்த பாவங்களை அவர்கள் செய்வார்கள். ஆனால் மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நமக்கு வழங்குகிறது என்றால்,
நம்மை அறியாமல் சில தீங்குகளை நாம் பிறருக்கு செய்து விடுகின்றோம். தீங்குகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த காரியங்களை நாம் செய்வதில்லை. ஆனால் நம்மை அறியாமல் நம்முடைய கவனக்குறைவினால் பிறர் பாதிக்கப்படுகின்றார்கள், பிறர் துன்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களையும் சுட்டிக்காட்டி குர்ஆனும் ஹதீஸும் நீங்கள் இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவனமில்லாமல் சாதாரணமாக நினைத்து கொண்டு இந்த காரியங்களை செய்கிறீர்கள், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இதனால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள், இன்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், யாருக்கும் நீங்கள் அறியாமலும் தவறுகளை செய்யாதீர்கள், பாதிப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்குகின்றார். இந்த ஆயத் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி வைக்கின்றார்கள். ஒரு சமூகத்தாரிடத்தில் நீங்கள் ஜகாத்தை வசூலித்து விட்டு வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர் ஜகாத்தை வசூலிப்பதற்காக செல்கின்றார். ஆனால் ஜகாத்தை வசூலிக்காமல் வழியிலேயே திரும்பி விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வந்து தவறான தகவலை தருகின்றார். நான் அவரிடத்தில் சென்றேன், ஜகாத்தை கேட்டேன், அவர்கள் தர மறுத்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை சொல்கின்றார். ஏன் இவர் செல்லவில்லை என்றால், இப்போது இவர் முஸ்லிமாகி விட்டார். ஆனால் இவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இவருக்கும் யாரிடத்தில் ஜகாத்தை வாங்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அந்த சமூகத்தாருக்கும் மத்தியில் கடுமையான பகை. அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அந்த பகை இருந்தது. இப்போது இவர்கள் முஸ்லிமாகி விட்டார்கள். ஆனால் இவருக்குள்ள ஒரு பயம், நாம் சென்றால் அந்த மக்கள் நம்மை அந்த பகையை வைத்து கொண்டு கொன்று விடுவார்களோ என்ற பயத்தில் இவர் போகாமல் இருந்துவிட்டு அந்த மக்களை பற்றி தவறான தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வந்து சொல்கின்றார். இப்படி சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று அவர் நினைத்திருக்கலாம், நம்மையும் விட்டு விடுவார்கள் அவர்களையும் விட்டு விடுவார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இதை செய்திருக்கலாம். ஆனால் என்ன விளைவு ஏற்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத்தை தர மறுக்கின்றார்களாம். ஜகாத்தை கொடுக்காவிட்டால் இஸ்லாமிய அரசாங்கம் அந்த மக்களிடத்தில் எதிர்த்து போரிட்டு ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைமையில், சஹாபாக்களுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள், ஜகாத்தை தர மறுக்கிறார்கள். அவர்கள் தாக்குதல் தொடுப்பதற்காக எதற்கும் தயார் என்ற அடிப்படையில் அந்த குழு அவர்களை நோக்கி செல்கிறது. இவர்கள் போய் கொண்டிருக்கும் போதே அந்த மக்கள் ஜகாத்துடைய நிதிகளை எல்லாம் திரட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுப்பதற்காக அவர்களாக முன் வந்திருக்கிறார்கள். வழியில் இரண்டு சாராரும் சந்திக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கின்றது. இவர்கள் ஜகாத்து கொடுக்கவில்லை என்ற தகவல் வருகிறது. அதற்காக அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்காக நாம் செல்கின்றோம். ஆனால் அவர்கள் ஜகாத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதை விசாரிக்கும் போது உண்மை தெரிய வருகின்றது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பிநபஇன், ஒரு பாவியானவர், ஒரு தீயவர் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக பிறரை பாதிக்கக்கூடிய தகவல்கள், ஒருவரை பற்றி நாம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய வகையில் தகவல்கள் நம்மிடத்திலே வந்தால் அப்போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரோ எவரோ ஏதோ சொல்லிவிட்டார்கள், அதை நாம் நம்பிவிடுவோம் என்று நம்பிவிடக்கூடாது. ஒருவரை பற்றி இப்படி செய்தி வந்திருக்கிறது, அது உண்மைதானா, அது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றார். ஏனென்றால் என்ன விளைவு ஏற்படும்? அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் அறியாமல் ஒரு சமூகத்தை தாக்கி விடுவீர்கள். இப்போ விஷயம் உண்மை வெளிப்பட்டு விட்டது, நீங்கள் ஆராயாமல் அந்த மக்களை போய் அடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர்கள் ஒரு பாவமும் செய்யாதவர்கள்,
ஜகாத்தை கொடுப்பதற்காக தயாரான நிலையில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் மீது நீங்கள் தாக்குதல் தொடுப்பீர்கள். ஒரு குற்றமும் செய்யாத மக்கள் மீது நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுப்பீர்கள். துஸ்பிஹு அலாமா ஃபால்தும் நாதிமின், அதற்கு பிறகு நீங்கள் செய்த செயலுக்காக வருத்தப்படுவீர்கள், கை செய்தப்படுவீர்கள். இந்த மக்களை நாம் அடித்து விட்டோமே, இந்த மக்களை நாம் துன்புறுத்தி விட்டோமே என்று பிறகு நீங்கள் கவலைப்படுவீர்கள். எதற்கு? அது முன்கூட்டியே நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பாதிப்பை அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யாமல் தடுத்து கொள்ளலாம். நீங்கள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். எனவே ஒரு செய்தி வந்தால் அது உண்மைதானா என்பதை ஒன்றுக்கு பலமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாடத்தை இந்த சம்பவத்தில் எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அவன் கற்றுத்தருகின்றான். இதுதான் நாம் அறியாமல் பிறருக்கு செய்யக்கூடிய தீங்குகள். பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய தீங்குகள் நாம் பிறருக்கு செய்கின்றோம். எப்படி செய்கிறோம் என்றால், யாருடைய எண்ணமும் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதல்ல, இந்த மாதிரி சில பக்குவம் இல்லாத காரணத்தினால் வருகின்ற செய்திகளை எப்படி அணுக வேண்டும் என்ற பக்குவமின்மை நம்மால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள். பிறருக்கு நாம் பாதிப்புகளை அறிந்தோ அறியாமலோ ஏற்படுத்தி விடுகின்றோம். இதுவும் வேண்டாம் என்று சொல்கிறது. இது நம்முடைய கவனக்குறைவு, உங்களுடைய கவனமின்மை, உங்களுடைய பக்குவமின்மையால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள், கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிகாட்டல்களை இந்த அடிப்படையில் நமக்கு அவர்கள் கூறினார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த நபிமொழியை நம்மால் பார்க்க முடியும். இத்தகுல் லஆனைன், அதிக சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 காரியங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதிக சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 காரியங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதிக சாபம் தரக்கூடிய காரியங்கள். ஆனால் அந்த 2 காரியங்களை மக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பொது இடங்களிலே செய்கின்றார்கள். அதை குற்றம் என்று உணராமலேயே செய்கின்றார்கள். அல்லதி யத்தஹல்லா ஃபி தரீகின் நாஸ், மக்கள் கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுடைய நடமாட்டம் நிறைந்த பகுதிகளில் மலம் ஜலம் கழிக்கக்கூடியவர், மக்கள் போகக்கூடிய பாதைகளில் தெருக்களில் அசுத்தப்படுத்தக்கூடியவர், அவுஃபி தில்லிஹிம், அல்லது மக்கள் நிழல் ஆறுவதற்காக ஒதுங்கக்கூடிய இடங்கள், மரத்துக்கு கீழ் அல்லது நிழற்குடைக்கு கீழ், இது மாதிரியான இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடியவர்கள். இது சாபத்துக்குரிய காரியம். ஏன்? ஒருவருடைய சாபம் வராது. இந்த மாதிரி இடத்தில் இந்த காரியத்தை ஒருவர் செய்துவிட்டால் அங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, எத்தனை பேர் வருவார்கள், அவ்வளவு பேருடைய சாபத்தையும் இது பெற்றுத்தரும். அதனால் இது லஆனைன், அதிக சாபத்துக்குரிய காரியங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள். ஒரு மனிதன் அவனுடைய சுய தேவை நிறைவேற வேண்டும் என்று தான் நினைக்கின்றான். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வந்தால் என்ன, பிறர் முகம் சுளிப்பார்களே, பிறருக்கு சிரமமாக இருக்குமே, அதை பற்றி அவன் கவலைப்படுவதே இல்லை. என்னுடைய தேவை நிறைவேறினால் போதும் என்பது மட்டும்தான் அவனுடைய கவலையாக, இலக்காக இருக்கின்றது. மார்க்கம் என்ன சொல்கிறது? இது உன்னுடைய தேவை, அதற்குரிய இடத்தை நீ தேர்வு செய். ஏதாவது ஒரு இடம் என்று நீ உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்துவிட்டு செல்லக்கூடாது. இது உனக்கு சாபத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை தடை செய்வதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலாக, பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் கண்டால் அதை அப்புறப்படுத்துங்கள். அது ஈமானில் ஒரு அம்சம் என்று மார்க்கம் சொல்கிறது. சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அல துருகாத், மக்கள் நடமாடக்கூடிய தெருக்களில் அமர வேண்டாம் என்று உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். அல்லாஹ்வின் தூதரவர்களே, எங்களுக்கு இதை விட்டால் வேறு இடம் இல்லை, நாங்கள் சந்தித்துக் கொள்வது இங்குதான் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஃபஅத்து தரீக ஹக்கஹு, பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை, உரிமைகளை கொடுத்து விடுங்கள். என்ன? பார்வையை தாழ்த்த வேண்டும். பொது இடங்களில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் பார்வையை தாழ்த்தி அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது. வகஃபுல் அதா, நோவினை, யாருக்கும் எந்த நோவினையும் செய்யக்கூடாது. நோவினை தரக்கூடிய பொருட்களை கண்டால் அதை நீங்கள் களைய வேண்டும். நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள்.
ஆனால் இன்றைக்கு என்ன மக்கள் நடமாடக்கூடிய இந்த தெருக்களில் தான் அசுத்தங்களையும் குப்பைகளையும் கொட்டுகிறார்கள். பலருடைய நோக்கம் பிறருக்கு நோவினை தர வேண்டும் என்பதல்ல, ஆனால் அவர்களுடைய இந்த செயல்களால் பிற மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வெள்ளை பூண்டு, வெங்காயம், இது உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் தான். நம்முடைய உணவுகளில் மிக முக்கியமாகவும் இடம்பெறுகிறது. இப்படிப்பட்ட உணவை பச்சையாக சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்கிறார்கள். வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் பச்சையாக சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது. ஏன்? அது உடலுக்கு கேடா? உடலுக்கு ஆரோக்கியமானது. ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த தடையை பிறப்பிக்கின்றார்கள். இது சாதாரண தடை அல்ல. இது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஒரு விஷயத்திலே வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு நிறைய தடைகளை இட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர் பள்ளிக்கே வர வேண்டாம், வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ என்ன காரணம்? பச்சையாக சாப்பிட்டு விட்டு வந்தால் தொழக்கூடியவருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது இடையூறை தரும், அது துர்நாற்றத்தை கிளப்பும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆதமுடைய மக்களுக்கு என்னென்ன காரியங்கள் நோவினை தருகிறதோ அத்துணை காரியங்களும் மலக்குமார்களுக்கும் நோவினை தரும். இப்போ இந்த காரியங்களால் மனிதர்கள் மட்டும் நோவினை அடைவதில்லை, மலக்குமார்களும் நோவினை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்கின்றார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு விளையாட்டு, சின்ன சின்ன பொடி கற்களை வைத்து எரிந்து விளையாடக்கூடிய விளையாட்டு, அதை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தடை செய்கிறார்கள். அதுக்கு ஹதஃப் என்று சொல்லப்படும். இன்னஹு லா யக்துலு ஸைத், இந்த பொடிக்கற்களை வைத்து சுண்டி விளையாடுவதால் வேட்டை பொருட்களை இந்த கல் கொள்ளாது. வேட்டை பொருள், ஏதாவது ஒரு பிராணியை வேட்டையாட முடியுமா? ஒரு பறவையை வேட்டையாட முடியுமா? ஒரு மானை வேட்டையாட முடியுமா? அம்பு எறிந்தால் அதை மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது. அது எதிரியை வீழ்த்தும், உனக்கு தேவையான உணவை, வேட்டை பொருளை உனக்கு பெற்றுத்தரும். ஆனால் இந்த கற்களை சுண்டி எறிவதால் ஏதாவது ஒரு வேட்டை பிராணியை அடிக்க முடியுமா என்றால் முடியாது. ஒலா என்க உல் அதுவ, எதிரிகளையும் இது வீழ்த்தாது. மாறாக வலாக்கின் எஃப்கவுல் ஐன், இது கண்ணை பதம்பாக்கும். போக வரக்கூடிய மக்களுடைய கண்களில் மீது இந்த கற்கள் பட்டு அவருடைய கண்ணை குருடாக்கும். எனவே இது வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கின்றார்கள். இது ஒரு சாதாரண விளையாட்டாகத்தான் அன்றைக்கு மக்கள் விளையாடினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதில் என்ன விளைவு ஏற்படுகிறது? இதை நீங்கள் விளையாட்டாக செய்கிறீர்கள், ஆனால் வரக்கூடிய விளைவு என்ன? அப்பாவி மக்களுடைய கண்களில் படுகிறது, பிறருடைய கண்ணை அது பாதிக்கிறது. இந்த விளையாட்டில் நன்மையே இல்லை, இதை தடுத்து நிறுத்துங்கள், இது வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்தா எந்த வகையிலும் பிறருக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை. தெரிந்தும் நாம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய கவனக்குறைவினால் நம்மை அறியாமல் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வரலாம், ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த பாதிப்புகளையும் தரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினார்கள். நாம் சாதாரணமாக அதெல்லாம் விளையாட்டாக செய்து கொண்டிருக்கின்றோம். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐயு ரவ்விஅ முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அச்சுறுத்துவதற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அச்சுறுத்துவதற்கு அனுமதி இல்லை. விளையாட்டாக, வேண்டுமென்றே இல்லை, விளையாட்டாக ஒருவர் இன்னொருவரை அச்சுறுத்தலாமா? பிறரை பயமுறுத்தி நாம் சந்தோஷம் அடையலாமா? அந்த விளையாட்டுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹலால் இல்லை. பிறரை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய விளையாட்டு இருக்கலாம், பிறரை பயப்படுத்தி, பிறரை அச்சுறுத்தி, திடுக்குறச் செய்து உன்னுடைய விளையாட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இது எல்லாம் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யுஷிர் அஹதுக்கும் இலா அஹீஹி பிஸ்ஸிலாஹ், உங்களில் யாரும்
தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய சகோதரிடத்திலே சுட்டி காட்டி விளையாட வேண்டாம். கத்தியை வைத்து என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. நண்பருக்கு முன்னால் இது மாதிரியான கூர்மையான ஆயுதங்களை வைத்து அவர்களிடத்திலே சுட்டி காட்டி விளையாடக்கூடாது. இதை நான் விளையாட்டாகத்தான் செய்கிறேன், விளையாடாதே. ஏனென்றால் அவருக்கு தெரியாது, அவரை அறியாமல் ஷைத்தான் விளையாடி விடுவான். இது விளையாட்டாக ஆரம்பிக்கும், கடைசியில் வரை தெரியாமல் அந்த ஆயுதம் நண்பன் மீது விழுந்து விடும், அல்லது அந்த நண்பன் வேறு விதமாக அதை எடுத்துக்கொண்டு இருவருக்கு மத்தியில் சண்டை உருவாகி அது எங்கு போய் முடிந்து விடும். எனவே நீங்கள் இது மாதிரி விஷயங்களை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலத்திலே ஆயுதங்கள் என்பது அவர்களோடு ஒன்றி போன ஒன்று. எப்பயுமே அவங்க ஆயுதங்களை வைத்திருப்பார்கள், கையில் வாட்களுடன் இருப்பார்கள், அம்புகளுடன் செல்வார்கள், ஈட்டிகளுடன் செல்வார்கள். அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். அதிகமான போர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல்கள் வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அழகான வழிகாட்டலை சொல்கிறார்கள். நம்முடைய பள்ளிவாசல்களில் அல்லது மக்கள் நடமாடக்கூடிய கடைத்தெருக்களில், பஜார்களில் யாராவது இந்த கூர்மையான அம்புகளுடன் ஈட்டிகளுடன் நீங்கள் சென்றால் உங்களுடைய அம்புகளுடைய முனைகளை நீங்கள் பிடித்து கொண்டு செல்லுங்கள். அந்த கூர்மையான பகுதிகளை நீங்கள் பிடித்து கொண்டு செல்லுங்கள். உங்களை அறியாமல் அது யாராவது பிறரை தாக்கிவிடக்கூடும், பிறரை அது காயப்படுத்திவிடக்கூடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இப்போ இந்த தீங்குகள் எல்லாமே நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய தீங்குகள் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதில் எல்லாம் கவனம் செலுத்தி யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டல்களை அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அப்படிப்பட்ட வழிகாட்டல்களை பெற்று பண்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்று விபத்து பாதிப்புகள். இன்றைக்கு அதிகமாக விபத்துகள் நடக்கின்றது. அதிவேகமான வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை மனிதர்கள் நிதானமின்றி ஓட்டும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சாதாரணமானவை அல்ல. நம்முடைய உடல் சிதைவுறுகிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈடு இணையில்லாத பாக்கியம், விலை மதிக்க முடியாத ஒரு அமானிதம் இந்த உடல் உறுப்புகள் சிதைவுறுகிறது. இன்னும் கோரமான விபத்துகள் ஏற்பட்டால் கொடிய மரணங்கள் ஏற்படுகிறது. இப்போ இவரை சார்ந்த அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், இப்படிப்பட்ட ஒரு வட்டம் ஒரு பக்கம் இருக்கும். அவர்கள் பாதிப்படைகிறார்கள். பொருளாதார பாதிப்பு, லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த வாகனங்கள் அதுவும் அழிந்து நாசமாகிறது. இந்த பாதிப்பு நமக்கு மட்டும் ஏற்படுவதில்லை, நமக்கு எதிரே வரக்கூடியவர் நாம் செய்யக்கூடிய தவறினால் ஒரு தவறும் செய்யாமல் வரக்கூடிய அந்த நபரின் மீது நாம் வாகனத்தை செலுத்தி விடுகின்றோம். வாகனம் மோதி விடுகிறது. இப்போ அவர் பாதிக்கப்படுகிறார், அவருடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இப்படி இரண்டு பக்கமும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விபத்துகள். இப்போ இந்த விபத்துகள் குறித்து அதிக எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாகனம் வாங்கி கொடுக்கின்றோம், வாகனம் வாங்கி தரலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் அதற்குரிய தகுதி உடையவர்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஒன்று, அந்த வாகனம் அவர்களுக்கு தேவை உள்ளதாக இருக்கணும்.
இரண்டாவது, அந்த வாகனத்தை அவர்கள் முறையாக ஓட்டுவதற்குரிய பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக வாகனங்களை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மற்ற எந்த விஷயத்தையும் கவனிக்காமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதை பக்குவம் இல்லாமல் அதிவேகமாக பொது இடங்களிலே ஓட்டி தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி பிறருக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இப்போ இதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது, அத்தஅன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து வருகின்றது. இப்போ நிதானமாக நாம் வாகனங்களை ஓட்ட வேண்டும். இதுபோன்று நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவை பயன்படுத்தி நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.